மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். லக்ஷ்மி பிரியா சைட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் லாஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, காத்து வாக்கில் ஒரு காதல் மூவியில் ஹீரோயினாக நம்ம எல்பி பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக மகாநதிக்கு முன்னாடி பண்ணதாக தான் இருக்கும். பிகாஸ் அதில் ரொம்ப குட்டியாக இருக்காங்க, பட் க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் டு நாட் டேக் மீ இன் எனி ஆஃப் த போஸ்ட் ஆர் ரீல் தட் இன்வால்வ்ஸ் த ப்ரொமோஷன் ஆஃப் காத்து வாக்கில் ஒரு காதல். ஏ ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் ஃபேன் பேஜஸ். ஸோ அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அது ரிலேட்டடான எந்த ஒரு போஸ்டோ ரீல்ஸோ எதுலையுமே என்ன டேக் பண்ணாதீங்க, இதை வந்து ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக அவங்களே சொல்கிறாங்கன்னா நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். பட் கண்டிப்பாக மூவியில் வந்துட்டு அவங்க இருக்காங்க. ஏன்னா வந்து இது எப்பயோ நடிச்சு கொடுத்த மூவி, ட்ரெய்லர்லேயுமே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மூவியில் இருக்காங்க. பட் ப்ரொமோஷனல்லாம் அவங்க ஈடுபடலை. ஏன்னா ரீசெண்டாக நடந்த ஆடியோ லான்ச்சில் கூட அவங்க இல்லை போல, அதில் இருந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஏன் இது ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது மேபி ஏதாவது இஷ்யூஸ் ஆகியிருக்கலாம். ஈவன் ரச்சிதா கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் மூவி ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எதுலையுமே இன்வால்வ் ஆகிக்கல, நான் எதுலையுமே கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி உள்ள டீம் கூட ஏதாவது இஷ்யூஸ் கூட வந்திருக்கலாம். பட் மூவில அவங்க இருக்காங்க கன்ஃபார்மா, அது மட்டும் வந்து நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. வெள்ளித்திரைக்கு போயிட்டு ஒரு பெரிய மூவில, ஐ மீன் அது பெரிய மூவிலான்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் ஒரு மெயினான கேரக்டர்லாம் அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களே வந்து இப்படி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அது என்ன அப்படின்றது அவங்களாம் சொல்லாமல் நமக்கு தெரிய போகிறதில்ல. பட் நமக்கு பிடிச்ச லக்ஷ்மி பிரியா இப்படி ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு யாரும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடாதீங்க, ரீல்ஸ் போட்டு நம்ம எல்பியுமே டேக் பண்ணாதீங்க, அதுக்கான ப்ரொமோஷனுமே வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஐ மீன் அதுக்கான ப்ரொமோஷன் பண்ணும்போது என்ன டேக் பண்ணாதீங்க அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் இதை வந்து நம்ம கடைப்பிடிக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.